இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை பணம் எப்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது குறித்து முக்கிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போது பிஎம் கிசான் திட்டத்திற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3வது வாரத்தில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிஎம் கிசான் திட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 21வது தவணை பணம் அக்டோபர் 3வது வாரத்தில் ரூபாய் 2000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 21வது தவணை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதமே விவசாயிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. அடுத்ததாக இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் நேம் இருக்கானு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா பெனிஃபிஷியல் லிஸ்ட் நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் பெனிஃபிஷியல் லிஸ்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக் என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேட் ரிப்போர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கேட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா பெனிஃபிஷியல் லிஸ்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்ததாக ஃபார்மரோட நேம், அடுத்ததாக ஜெண்டர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் தான் பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் ரூபாய் 2000 பணம் பெற முடியும். இதுதான் தற்போதையான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.